பீஷ்ம மகாராஜாவோட அரண்மனையில் நடந்த விஷயத்தை ருக்மிணி கிட்ட தூதி சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, பலராமருக்கு ரேவதிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டா, அடுத்து கிருஷ்ணருக்கும் விவாகம் பண்ண வேண்டிய வேலையை விட்டதுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா. ருக்மிணி, உனக்கு சிசுபாலனை கல்யாணம் பண்ணி தரலான்னு சொல்லி எல்லாரும் விருப்பப்படுறா அப்படிங்கிற விஷயத்த தூதி ருக்மிணி கிட்ட சொன்னதுமே ருக்மிணி உடனே மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துடுறா. அப்புறம் மெல்ல தன்னுடைய நினைவு திரும்பி புலம்புறா. என்ன சொல்கிறான்னா, கோட்டி மன்மதர்களுக்கு ஈடான அழகுடைய கிருஷ்ணரை நான் எப்போ பார்ப்பேன், கிருஷ்ண தரிசனம் எனக்கு எப்போ கிடைக்கும், கிருஷ்ணர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய லீலைகளையும் குணாதிசயங்களையும் மட்டும் வர்ணிக்கிறது இந்த கீர்த்தனை. क्रीडागृहं समायान्तीं क्रीडन्तीं स्वसखी जनैः प्रत्याह रुक्मिणीं धूति यद्वृत्तं भीष्ममन्दिरे रौहिणेये कृतोद्वाहे रेवती प्राणवल्लभे श्रीकृष्णस्यात समयो वैवाहिक महोत्सवे इति द्वारवती पौराः प्रशंसन्ति किलानगे रुक्मी तु रुक्मिणीं धातुं शिशुपालाय रोचते पुत्रस्नेहवशात् राजा तथैव हृदि निश्चितः एवम् आलोचितं सर्वैर्बन्धुपिच्छापि मानिनी इति धूति वच श्रुत्वा रुक्मिणी न्यपतद्भुवि उद्लभ्य शनैः समज्ञां प्रलपत्य मलाचय वीक्षेऽहं गता
गोपिका जीवन स्मरणं गोविंदा